2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் போதும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு இது மட்டும்தான் எனக்கு வேணும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி அனுப்பின ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். அவரை விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. அங்கே ஆசா என்னும் தீர்க்கதரிசி ஆசா என்னும் ஒரு ராஜா இருக்கிறார். அவருடைய தாய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா விக்கிரக கோட்டைகளை உருவாக்குறாங்க. அவரும் ஒரு நேரத்தில் கர்த்தருக்கு பயந்து இருந்த ஒரு மனுஷன் தான் அந்த ஆசா ராஜா. அவரும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்திருந்தவர் தான். ஆனால் அவனுடைய தாய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா விக்கிரகத்தின் கோட்டைக்குள்ள அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதனுடைய வழிமுறைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த ராஜாவுக்கு நெருக்கமும் ஒடுக்கங்களும் நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்தின் ஒரு ராஜான்னு சொன்னா என்னெல்லாம் பார்க்கணும், தன்னுடைய டோட்டலுடைய சமூகத்தையும் அவர் பார்க்கணும் ஒரு ராஜாவா இருந்தா. அல்லேலூயா. அப்போ அவருடைய ராஜ்யத்துக்கு எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அங்க ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வரார், அசரியா தீர்க்கதரிசி ஒருத்தர் வரார். அசரியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவி அவர் மீது இறங்கிச்சு. அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த தீர்க்கதரிசியின் மீது ஒரு பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கி ஆண்டவர் சொல்றாரு, பெஞ்சமின் கோத்திரங்களே, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல, இவ்வளவு வேதனைப்படுறீங்கல்ல, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் நீ ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற, ரொம்ப நாளா நீ தேடிட்டு இருக்க, இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன், ஆனால் இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவே கிடைக்கலையே, இதுக்கு ஒரு முடிவே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீ தேடிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களே நீங்கள் இதை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பெற்றீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றீங்க, நன்மைகளை பெற்றீங்க. தீமை பெறல, தீமை வந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. தீமை வராமல் இல்ல, வந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றி கொடுத்தார். உண்மையா? அல்லேலூயா. ஆனால் அங்கே ஆசா தீர்க்கதரிசிக்கு ஆசா ராஜாவுக்கு அசரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீ அவரோட கூட இருக்கணுமே, நீ அவரோடு கூட ஒரு நல்ல ஒரு கனெக்ட்ல இருக்கணுமே, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ஆசையும் அதுதான், பிதாவினுடைய ஆசையும் அதுதான். நீ கர்த்தரோடு இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நீ அவரை கேர்ஃபுல் இல்லாத விட்டுட்டா அவர் உன்னை விட்டுடுவார். அல்லேலூயா. அவரை கேர்ஃபுல் இல்லாத நீ விட்டுட்டா அவர் உன்னை விட்டுடுவார். பைபிள் அதுதான் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு அழகா சொல்லிருப்பார், முன்னாடி பார்க்கிறேன் அவரை காணல, பின்னாடி பார்க்கிறேன் அப்போ அவரை காணல, ஆனா இந்த சைட்ல பார்க்கிறேன் அவர் எனக்காக ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு கிரியை நடந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் அது எனக்கு தான் தெரியும், ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீ தேடும் பொழுது தான் வெளிப்படுவார். ஆண்டவரே, என் கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க,
கஷ்டத்தில் மாற்றிங்களா வீட்டில் படுத்துக்கிறேன்னு சொன்னால் மாறாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ளவன், உண்மையாய் கிறிஸ்துவனாய் வாழ்கிறவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓடி ஓடி தேடி தேடி ஒவ்வொரு காரியங்களை மேய்ந்து கொள்ளுவான். தேடி தேடி ஒவ்வொரு ரகசியத்தை, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தேடி அவன் அதை மேய்ந்து கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அது மேல கேர் இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இதோ போனோம் வந்தோம் அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. சரி, அப்படி முன்னாடி நீங்க முன்னாடி வந்துருங்க. நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா அவங்க வரவங்க அப்படியே உட்காருவாங்கல்ல. சரி, ஓகே. ஓகே, சூப்பர். இதை நீங்க முதல்ல செஞ்சிருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட் பைபிள் சேஸ், நான் சொல்லல, நம் வைத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? எல்லாமே நடக்கும். என்ன நடக்கும்? அதிசயங்கள் நடக்கும். ஓகே, சூப்பர் தான். அதுவும் அவர் அதுல ஸ்பெஷலிஸ்ட் தான். ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் அதுல. அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவனை எல்லாம் தூக்குறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு மனுஷனால அந்த ஒடுக்கத்துல அவனை வெளியே கொண்டு வரவே முடியாது. கர்த்தர் நினைத்தார் அவர் கொண்டு வருவார். அவர் நினைச்சார்னா கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் அவனுக்கு வேணும்னு டிசைட் பண்ணிட்டா, அவர் எப்பேற்பட்ட குகையில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாருடைய வாயை கட்டிட்டு அவனை மட்டும் மேல தூக்குவார். இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் நான் வரமாட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ளோவா வரும். என்னென்ன வருதோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு எனக்கு பேச போறார். சகலத்தையும் பேசுவார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ராஜா தீர்க்கதரிசி, அந்த ராஜாவுக்கு முன்பாக அந்த தீர்க்கதரிசி சொல்றார், நீங்கள் கர்த்தரோடு சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டுடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அவங்களை முன்குறித்து இருக்கிறார்? எதற்காக அவர்களை விட்டுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் அவங்களை விட்டுறார்? அப்ப அவர் தான் சூஸ் பண்ணி கூட்டு வர்றாரு. அவர் தான் அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், நடப்பதற்குரிய எல்லா காரியத்தையும் அவர் தான் செய்யறார். ஆமாவா இல்லையா? பலவீனத்துல வரும்போது நம்மளுக்கு சுகம் கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரா இல்லையா? ஓகே. சந்தோஷம் இல்லாத வரும்பொழுது சமாதானத்தை கொடுக்கிறாரா இல்லையா? எல்லாத்தையுமே கொடுக்கிறார். உனக்காக தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றீங்க? ஆனால் சில காலங்கள் ஆன பிற்பாடு எதற்காக கர்த்தர் அவனை விட்டு விடுறாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய வரைமுறைகள் சரியில்லாததுனால, அவனுடைய வாழ்க்கை தரங்கள் சரியில்லாததுனால. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார், ஆரம்பத்தில் கொண்ட வைராக்கியத்தை நீ விட்டு விட்டாய். ஆரம்பத்தில் கொண்ட வைராக்கியத்தை, ஆரம்பத்தில் கொண்ட வைராக்கியம். இப்போ புதுசா யாருன்னா வந்திருக்கிறீங்களா? ஓகே. இதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும், உங்களுக்குள்ள ஒரு பற்றுதல் வரும். அன்றைக்கு கடல் மேல நடந்து போன நீ விசுவாசிக்கிற அளவுக்கு உனக்கு அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். கொடுப்பார், கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார். பவுல் அதுதான் சொல்றார், ஆரம்பத்தில் கொண்ட வைராக்கியத்தை நீ விட்டு விட்டாய். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த வைராக்கியத்தினால் உன் கண்ணை எனக்கு பிடிங்க கொடுக்க கூடுமே, ஆனால் அதை கூட நீ கொடுப்ப அப்படின்னு. அல்லேலூயா. அந்த வைராக்கியம் என்ன பண்றதுன்னே தெரியாது. பத்தி எரியும், கதை 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 பத்தி எரியும் அவங்களுக்குள்ள. எப்படியாவது 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 அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. ஸ்லோ, பொறுமையா ஓடணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில். ஸ்லோவா ஸ்லோவா ஓடணும். உன் அப்பாவுடைய இலக்கு என்னன்னு சொன்னா, நீ ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணுன்றது இல்லை. எப்படியாவது உனக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கில் நீ ஓடிடணும், அவ்வளவுதான். விளங்கிடுச்சா? இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் அவர் அப்பாவா நினைக்கிறீங்க? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரை மட்டும்தான் அப்பாவா நினைக்கிறேன் நான். வேற யாருமே நினைச்சதே கிடையாது. அவரை மட்டும்தான் அப்பாவா நினைப்பேன், வேற யாருமே கிடையாது.
அல்லேலூயா. அந்த கேட்டகரிக்கு வேற யாருமே வர முடியாது. அப்பாவின் ஸ்தானத்துக்கு யாரும் வரவே முடியாது. அம்மாவின் ஸ்தானத்துக்கு யாருமே வர முடியாது. நம்மளை யார் பெற்று எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வர முடியும், வேற யாராலுமே வர முடியாது. ஆனால் அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார், அப்பா அம்மா என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானம். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்ம தேடணும். நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும் ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே. சண்டே மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில வந்து இருந்துட்டு போறது இல்லை. எவ்ரிடே, எவ்ரி ஹவர், எவ்ரி மந்த், எவ்ரி இயர், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? 24 மணி நேரம் பைபிள் டே படிச்சிட்டு போதுமா? சங்கீதம் சொல்லுது, எடுங்களா, ஒன்னாம் அதிகாரம் எடுங்க. இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். பிரியமாயிருந்து போதும் போதும். அப்போ இது மாதிரி இருந்தா ஓகேவா? இது மாதிரி இருந்தா ஓகேவா? இரவும் பகலும். எத்தனை பேர்லாம் நைட்லாம் தூங்காத பைபிள் படிப்பீங்க? அப்படி வேதத்தின் மேல எத்தனை பேர்லாம் பிரியமா இருப்பீங்க நைட்ல? அல்லேலூயா. இதுக்கு ஒரு ரகசியம் தெரியாது. நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்களால 1 மணி நேரம் கூட சபையில உட்கார முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய மைண்ட் எவ்வளவு நேரம் பிரதர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? 20 நிமிஷம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்தாலும் ஒரு 4 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரலாமா? 4 மணி நேரம். ஆனால் பைபிள் சொல்லுது, என்னுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்ற. அப்ப யாரு? 24 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்காம சாப்பிடாம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே இருந்தா அப்ப அவனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? அப்ப சத்தியத்தை வந்து தெளிவா பார்க்கணும். சத்தியத்தை தெளிவா பார்க்கணும். இரவும் பகலும் அப்படின்னு சொன்னா, ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்முடைய லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படியே இருட்டாயிடும். என்ன பண்றது தலைக்கால புரியாது. இந்த டைம்ல யாராவது சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது நமக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்குமே. இருண்டு போன மாதிரி இருக்கும் வாழ்க்கை. நம்முடைய லைஃப்ல அப்படியே இருண்டு போன மாதிரி ஆயிடும். அதுதான் அந்த இரவு. பகல் உனக்கு உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்குள்ள ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. அதுதான் அந்த பகல். இரவும் பகலும். நீ கஷ்டம் வரும்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்கணும், வெளிச்சம் வரும்பொழுதும் சந்தோஷம் வரும்பொழுது இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தட் பைபிள் சே. இது நான் சொல்ல, பைபிள் தான் சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்களா, நம்மளுக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்குற. எத்தனை அறிவு? 5 அறிவா? யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் பைபிள்ல இருக்க முடியுமா? தீர்க்கதரிசியால கூட முடியாது. பெரிய பெரிய ப்ராஃபிட்டுங்களை கூட பார்த்துருக்குறேன், அவங்களால கூட முடியாது. இரவும் பகலும். அல்லேலூயா. யாராலுமே முடியாது. அப்ப இதுதான் அதனுடைய ரகசியம். நீ வேதனை வரும்பொழுதும் ஆண்டவரோடு கூட இடைப்படணும். நீ பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும் நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம கிட்ட தான் அது முதல்ல ஸ்டார்டிங் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர்கிட்ட கிடையாது. இங்க இருந்து தான் போகணும். எங்க இருந்து? நம்ம கிட்ட இருந்து தான் போகணும். நீ உன்கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் உனக்கு பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இப்போ நானும் செல்ல பண்ண ஒன்னா இருக்கிறோம், சரி விடுங்க, நானும் என் மனைவியும் ஒன்னா இருக்கோம். அல்லேலூயா. இப்போ நான் அவங்கள கூட ஒரு 7 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன். அப்போ அவங்கள கூட இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம் என்ன? ஆதாரம் என்ன? அவங்கள கூட நான் இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம் என்ன? இந்த 7 வருஷம் அவங்கள கூட நடந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கிறேன், ஒவ்வொரு இரவு நடந்திருக்கிறேன், ஒவ்வொரு பகல் நடந்திருக்கிறேன், மத்தியானத்தில் நடந்திருக்கிறேன், எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறோம். என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தி எனக்கு தெரியும். மறைவு இருக்கா? மறைவு இருக்கா? எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கா? இல்ல. அவங்களுக்கும் எனக்கும் எதனால மறைவான காரியம் இருக்கான்னு கேட்க.
அப்போ ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எல்லாமே ஷேர் நடந்தா மட்டும்தான் முடியும். ஒருவன் உன்னை 1/2 மைல் தூரம் கூப்பிட்டால் அவனோடு கூட 1 மைல் தூரம் நடன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உன்னை ஒருத்தன் 1/2 மைல் தூரம் உன்னை கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா அவன் கூட 1 மைல் தூரம் நடந்து போ. ஒரு கன்னத்தில் அறைந்தால் எத்தனை பேர் காட்டுவீங்க? அவன் ஒரு கன்னத்தை விடும்போது இங்க 4 கன்னத்துல அவனுக்கு பலாரிட்டு இருப்பான். நாம சொல்லுவோம். சரி சிரிப்போம், பட் நான் சிந்திப்போம். ஆண்டவர் நமக்குள்ள நிறைய வேலையை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு முடிச்சல, அதனால தான் வந்து பிரயர்களம் போல ஸ்ட்ரைட்டா ஆராதனை பண்ணி அப்படியே செய்திக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. ஒரு கன்னத்தில் யாரென்றால் மறு கன்னத்தையும் இங்க வாங்க செல்ல பண்ண ஒரு அரைஞ்சு பாக்குறேன். அவருக்கு என்ன அடிக்காது இருந்தாருன்னா ஓகே, அவர் உண்மையாவே கிறிஸ்துவோடு நடக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதுக்கு அது அர்த்தம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது அவரோட கூட இருக்கணும். நெருக்கம் கஷ்டம் வரும்போது தான் அவர்கிட்ட அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. சில பேருக்கு அது புரியாது. ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னுவாங்க, கஷ்டம் வரும்போது என்னால முடியாது. இஸ் நாட் a Christian life. இது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. உன்னை அலங்கரிக்க வந்தவர் இயேசு. வாழ்க்கையை அலங்கரிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அற்பமா ஆரம்பிக்கிற ஆரம்பத்தை யாராலுமே அசட்டை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அற்பமா எல்லாவற்றையும் அற்பம், அதுவும் கடைசி வரையிலும் அந்த அற்பம் நீடிச்சிருக்குன்னு நினைக்காத, அது தப்பு. அதுக்கெல்லாம் முடிவு சம்பூரணத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் முடிவு கர்த்தர் சம்பூரணத்தோடு வைத்திருக்கிறார்.